விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணநல்லூர் தாலுகா அரசூர் கிராமத்தை ஒட்டியுள்ள மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால ஆற்றுக்கு சரௌண்டிங்கில் 500 மீட்டர் தள்ளி தண்ணி வெளியேறிக்குது. சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ரோடு பிளாக் பண்ணியாச்சு. அந்த அளவுக்கு தண்ணி போகுது. 2 லாரி மூழ்கி போச்சு, 2 மாடு செத்து போச்சு, ஒரு டாடா ஏசி பாதியில் நிற்கிது, பாதி மூழ்கி நிற்கிது. ஒரு கிராமமே அழிஞ்சு போச்சு. அத்திப்பட்டி மாதிரி அந்தாண்ட எந்த ஒரு கனெக்ஷன் இல்லாமல் தெரில. இப்போதைக்கு இந்த வண்டி இந்த மாடு கீடு எல்லாம் காப்பாற்றுறதுக்காக நேராக போய் விட்டுருவேன். அரசர் இதில் என்ன ஒரு இது வேறங்க ஆண்தூர் ஆற்றுல போய் வருவேன். பாதி போகலாம், நேரத்துக்கு கரெக்டாக போனால் போயிடுவேன். அது போகிற எனக்கு ஸ்வீட்டு கீட்டு குட்டி முல்லைக்கெல்லாம் கேச்சு வச்சுதுன்னா சரி. இந்த தண்ணி எந்த இடத்துல இருந்து வருது? இந்த தண்ணி இந்த இடத்துல பொங்குது. அது இப்படி வருதா இப்படி வருதா? அந்த பாலத்துல இருந்து வருது. இல்ல அடியில எங்க கேப் எங்க இருந்து கேக்குறேன். இது பாரு, இதுல இருந்து வருது. ஏய், இது அடியில கேப்பா இருக்குதா? பாலமா இது? பாலம் அந்த இடத்துல இருந்துச்சா? தரப்பாலம்டா. ஓ, தரப்பாலம் தகர்ந்து போச்சு. இது உள்ளெல்லாம் வாங்கி போதா? ஒன்னும் இல்லை, 2-3 லைனா இருக்கிற சிலாப்புள்ள எடுத்து விட்டாலே தண்ணி வரும்டா. சரி இது நானும் போய் அவர் கிட்ட போய் பாக்குறது. மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு சரண ஒளிப்பது வேலை. புண்ணிய கோடி எங்கிறாரு? புண்ணிய கோடி அதை கவர் பண்ணுங்க. புண்ணிய கோடி நிருபர் வடக்குப்படி ராமசாமி எங்க இருக்காப்ல? வெள்ளத்தின் அந்த அபாயத்தை உணராம அவர் தண்ணி உள்ள எட்டி பாக்குறாரு ஒரு பெரியவர். அதை நம்ம சமூக ஆர்வலர் ஒருத்தர் தடுத்து நிறுத்திட்டாரு. அது சரிஞ்சுன்னு வருது. அங்க எட்டி பாக்க கவர்மெண்ட் பாடுற சுற்றுலா பாக்குற மாதிரி காந்தலவாடியில இருந்து வந்துட்டாங்க. எல்லாத்தையும் சுத்தி பாக்குறது. சுத்துப்பட்டுல இருக்கிற 20 ஊர்ல இருந்து எல்லாம் வந்துட்டாங்க. முருகான் சொல்லு தண்ணி குறையிற மாதிரியே தெரியல. அதே ஃபோர்ஸ் அதிகமாயின்னு வர மாதிரி தான் இருக்குது. குறையிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் தெரியவே இல்லை. வராப்பா மசூதியை சரண முக்காவாசி மசூதி மறைஞ்சு போச்சுடா. மசூதி மறைஞ்சு போச்சு. லைவா ஃபுல்லா ஆத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 750 மீட்டர் வரைக்கும் அடிக்கும் போல தண்ணி. பேச மாட்டீங்க, ஒரு பேட்டி கொடுக்க மாட்டீங்க. எத்தனை மணி நேரமா போகுதுன்னு சொன்னா தானே ஒரு இதா இருக்கும். தகவல் கொடுத்தாலும் சொல்லியுமா அதான் சொல்றான். குத்து மதிப்பா கொடுக்கறது தப்பு. குத்து மதிப்பா இல்ல, கரெக்டா கொடுக்கணும். சொல்ல நீ தான் சொல்ல. எனக்கு தெரிஞ்சு 6:30 மணில இருந்து போகுது. 6:30 மணில இருந்து போகுது. 6:30 மணில இருந்து போகுது. 6:30 மணில இருந்து போகுதா? எப்ப ஸ்டாலின் வந்துட்டாரு. ஆனா இங்க வரலடா.
வருவார் 6:30 மணிலேருந்து எப்படி பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி வந்துச்சா? கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அதிகரிச்சு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. கிராமம்